தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் திருவள்ளுவர் கலாசார மண்டப விவகாரம். அரசாங்கம் மீது கஜேந்திரகுமார் கடும் குற்றச்சாட்டு. மயக்க மருந்து கொடுத்து சிறுமி கடத்தல், விரட்டி பிடித்த தந்தை. யுத்த குற்றவாளிகள் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டும், EPDP அதிரடி. மன்னார் வந்த முள்ளிவாய்க்கால் ஊர்தி பவனி. யாழில் கடும் மழையால் வேரோடு சாய்ந்த பாரிய மரம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் புத்த சாசன அமைச்சின் நம்பிக்கை பொறுப்பு சபைக்குள் உள்வாங்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் மக்களுக்கு தனித்துவமான கலாசார அடையாளம் இருக்கக்கூடாது என்ற பேரினவாத சிந்தனையே இதற்கு பின்னணியாக இருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் மக்களின் கலாசார அடையாளமாக அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தை புத்த அமைச்சின் கீழ் கொண்டு வந்தமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் மக்களின் கலாசார மற்றும் மத அடையாளங்களை அழிக்கவும் மாற்றியமைக்கவும் புத்த சாசன அமைச்சு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தை அந்த அமைச்சின் கீழ் கொண்டு வந்திருப்பது திட்டமிட்ட தமிழின அழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முந்தைய அரசாங்கங்களை விட மோசமான முறையில் தமிழர் அடையாளங்களை அளிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தமிழின படுகொலையில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் ஊர்தி பவனி இன்று வெள்ளிக்கிழமை காலை மன்னார் நகரை வந்தடைந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக இந்த ஊர்தி பவனி ஆரம்பமானது. ஓமந்தையூடாக வவுனியாவை சென்றடைந்த இப்பயணம் 4வது நாளான இன்று மன்னார் மண்ணை சென்றடைந்தது. மன்னார் பேருந்து நிலைய பகுதி மற்றும் மாவட்ட பொது வைத்தியசாலை வீதி ஆகிய 2 முக்கிய இடங்களில் இந்த நினைவூர்தி நிறுத்தப்பட்டது. இதன்போது பெருந்திரளான மக்கள் திரண்டு வந்து மலர்தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தினர். தொடர்ந்து நகர வீதிகள் வழியாக ஊர்தி பவனி சென்றபோது பொதுமக்கள் உணர்வெழுச்சியுடன் வரவேற்று உயிர்நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டுள்ளார். நேற்றிரவு 7 மணியளவில் சிறுமியை ஆங்கில வகுப்பிற்காக அவரது தந்தை காரில் அழைத்து சென்றுள்ளார். மழை காரணமாக வகுப்பு நடைபெறாததால் நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் சிறுமியை விட்டுவிட்டு தந்தை கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டிற்கு வரவில்லை என உறவினர்கள் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்துள்ளார். தந்தை வருவதை கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வேகமாக தப்பியோடியது. சந்தேகமடைந்த தந்தை தனது காரில் அதனை துரத்தி சென்று ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் மடக்கி பிடித்தார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தி வந்த இளைஞன் அதனை விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அவரை மீட்டு மட்டக்களப்பு மோதனா வைத்தியசாலையில் அனுமதித்தார். சம்பவ இடத்திற்கு முச்சக்கர வண்டியை மீட்க வந்த மற்றொரு இளைஞன் தனக்கு போலீஸ் உயர் அதிகாரிகளை தெரியும் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நைய
புடைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியிருந்த 21 வயதுடைய பிரதான கடத்தல்காரனை காவல்துறையினர் இரவு 11 மணியளவில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதயபுரம் பகுதிகளை சேர்ந்தவர்கள். மட்டக்களப்பு நகரில் பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் 15-16 வயது சிறுமிகளை குறிவைத்து அவர்களை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கும் இளைஞர் குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பட்டி மகளிர் கல்லூரி வளாகத்தில் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த பெருக்கு மரம் கடும் மழை காரணமாக சாய்ந்துள்ளது. உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில் பல ஆண்டுகளாக காணப்பட்ட இந்த பெருக்கு மரம் அப்பகுதியின் அடையாள மரங்களில் ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது. பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இதனை பாதுகாத்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது யாழ் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர்ச்சியான கடும் மழை காரணமாக மரம் சாய்ந்துள்ளமை கவலை கொள்ள செய்துள்ளது. அதேவேளை வடமாகாணத்தில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலும் பெருக்கு மரங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதிச் சுத்த காலத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் காரணமாக மக்கள் உயிரிழந்தமை விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள EPDP ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த், யாழ்ப்பாணம் மத்திய கலாசார நிலையம் தொடர்பான அண்மை அமைச்சரவை தீர்மானம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை ஆத்மார்த்தமாக புரிந்து கொண்டவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையம் தொடர்பாக அமைச்சரவை தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த அமைச்சரவை தீர்மானம் தொடர்பாக யாழ் மாநகர சபையில் நேற்று எமது கட்சியின் உறுப்பினர் முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பட்குணராஜா அவர்களினால் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எமது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா 2010 ஆண்டு இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இந்த கலாசார மத்திய நிலையத்தினை மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளிருப்பதென்பது இந்த அரசாங்கத்தின் சிந்தனை மாத்திரமல்ல, எங்களுடைய தனித்துவங்களையும் கலாசார பண்பாட்டு விழுமியங்களையும் தமிழ் மக்களுடைய தனித்துவ அடையாளத்தினையும் பறைசாற்றுகின்ற யாழ்ப்பாணத்தின் தனித்துவமாங்களையும் பேணி பாதுகாத்து வளர்ப்பதற்குரிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு இந்த கலாச்சார மத்திய நிலையத்தினை முழுமையாக யாழ் மாநகர சபையிடம் ஒப்படைக்காமல் தென்னிலங்கையின் பிடியை வைத்திருக்க வேண்டுமென்ற திட்டம் கடந்த கால அரசாங்கங்களிடமும் காணப்பட்டு வந்தது. எனினும் கடந்த கால அரசாங்கங்களில் பங்கெடுத்திருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்னெடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சிகளையும் தந்திரோபாயமாக கையாண்டு அந்த முயற்சிகளை தடுத்திருந்தார். இறுதி யுத்தத்தின் போது யுத்த குற்ற மீறல்கள் இடம்பெற்று இருக்கின்றன. யுத்த குற்ற மீறல்களில் 2 தரப்பினரும் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பதை சர்வதேச நிபுணர் குழுவின் தரிஸ்மன் அறிக்கை போன்ற பல்வேறு அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதுடன் அந்த பிரதேசத்தில் இருந்து தப்பி வந்த மக்களும் வெளிப்படுத்துகின்றனர் என்ற அடிப்படையில் யுத்த குற்றம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு எந்தவிதமான நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்காத எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான தற்போதைய அரசியல் தீர்வு முயற்சிகளுக்கு இடையூறாக அமையக்கூடிய சொல்லாடல்களை முன்வைக்கப்படுகின்ற அரசியல் நலன்களை முன்னிறுத்திய அஞ்சலி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கீழ்த்தரமான அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என்று பதிலளித்தார்.